வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த கணனியை பற்றி பார்ப்போம். ஒரு உலக வரலாற்றில் இந்த கணனி வந்த பின்பர் தான் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. உலகத்தை உள்ளங்கைக்கு கொண்டு வர ஒரு கருவியாக கணனி பயன்படுகிறது. இன்றைய உலகம் அறிவியல் உலகம், ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லுவார்கள். இதில் பார்த்தோம்னா இந்த கணனி கண்டுபிடிக்கப்பட்டது உலக வரலாற்றில் ஒரு பெரும் பயன் என்று சொல்லலாம். இந்த கணனிக்கு பயன்படுத்துகிற மென்பொருள் முதல் பயன்படுத்துகிற மென்பொருளை சொல்றது ஆதமி என்று சொல்லுவார்கள். அந்த ஆதமி என்ற மென்பொருளை பயன்படுத்தி கணனியை உருவாக்கினார்கள். இப்பொழுது கணனிக்கு எழுத்துருவாக்கத்தை ஒரு கல்யாண சுந்தரம் என்ற முனைவர் ஒருவர் எழுத்துருவாக்கத்தை தமிழில கொண்டு வந்தவர். இந்த கணனிக்கு இந்த கணனியில எப்படி பார்க்குறோம்னா இன்றைக்கு தமிழ் எழுத்துருவாக்கம் வந்துடுது. ஆனால் முதலில் வந்த மொழி ஆங்கில மொழியில தான் அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த ஆங்கில மொழியில எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் இப்பொழுது எல்லாரும் எல்லா நாடுகளும் தங்கள் மொழியில உருவாக்கினோம். அதாவது சீனாவெண்டா சீன மொழியில, தமிழ் மொழியில, பிரெஞ்சுண்டா பிரெஞ்சு மொழியில எல்லாம் எழுத்துருவாக்கம் வந்துவிட்டது. இந்த கணனி வந்த பின்னர் தான் இணையதளங்கள் உருவாகின, பல ஆப்புகள் உருவாகின, பல இணையதளங்கள் உருவாகின. இணையதளத்தின் வளர்ச்சியினால பல விடயங்களை நாங்கள் ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நூல் உருவாக்கம், நாங்கள் எல்லாம் புக்ஸ் என்று சொல்லுவோம். அந்த நூல் உருவாக்கத்தை கூட நாங்கள் ஆக்கக்கூடிய வசதி இருக்கிறது இந்த கணனியால தான். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எல்லோரும், அதாவது பாடசாலை மாணவர்களாக இருக்கிற எல்லோரும் கணனியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கணனியின் பயன்பாடு எப்படி, நாங்கள் அந்த கணனிக்குள்ளே போகிறது, எப்படி அதை டச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அநேகமாக வீட்டில் உங்களோட பெரியவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் கணனி பாவிப்பார்கள். அது நீங்களும் பாவிக்க தெரிய வேணும். இன்றைக்கு பஸ், அதாவது ட்ரெயின் சரி, பஸ் சரி, பேங்க் சரி, எல்லாவற்றுக்குமே நாங்கள் எங்களுடைய பிளான்களை எல்லாம் எங்களுடைய கைத்தொலைபேசியில் வச்சிருக்கிறோம். அப்போ கைத்தொலைபேசி கூட ஒரு கணனியின் சிறிய உருவாக்கத்தை எங்களுக்கு பெற்று தருகிறது. ஆகவே மரத்தை கொத்தி, அந்த மரத்தை விழுத்தி, அதை பேப்பராக்கி நாங்கள் அந்த ஒரு சூழலை மாசுபடுத்துகிறோம் தானே, அதையெல்லாம் விட்டு இப்பொழுது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நாங்கள் வாரதெல்லாம் கணனியை பற்றி நீங்கள் அறிய வேணும். எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த 9ஆம் ஆண்டில் இந்த கணனி பாடத்தை எடுத்தாலும் நீங்கள் அதை கற்றுக்கொண்டு அந்த கணனிக்குள்ளே எப்படி போய் அதன் விரிவாக்கத்தை அறியலாம் என்பதை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய ஒரு அறிமுகமாகத்தான் நாங்கள் இந்த கணனியை எடுத்த நாங்கள். எனவே கணனி உலகில் இந்த கணனி என்ற சொல்லு கூட கணிதத்தில் இருந்துதான் வந்தது. கணிதம், அதுல இருந்தால் இந்த கணிப்பொறி கணி வந்தது. அதனால் இந்த கணனியை பற்றி நீங்கள் அறிய வேணும். அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு கணனியின் விரிவாக்கத்தை பற்றி சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.